tamilkushi.com 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 tamilkushi.com. இன்னைக்கு 16வது பாசுரம். இது வரைக்கும் நம்ம ஆண்டாள் ஒவ்வொரு கோபிகையா எழுப்பின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 6வது பாசுரம் ஆரம்பிச்சு நேத்திக்கு வரைக்கும் 15வது பாசுரம் வரைக்கும் 10 தோழிகளை ஆண்டாள் எழுப்புறா. இந்த 10 தோழிகளும் ஒவ்வொரு உத்தமமான குணம் படைச்சவா, அவ நமக்கு நிறைய கத்து கொடுக்க முடியறவா, நம்ம அவள்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் கத்துக்கணும்ட்டு ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த தோழிகளை ஆண்டாள் எழுப்பிண்டே வரா. இது இக்னரன்ஸ்ல இருந்து நம்மள வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 10 கோபிகைகள் ஆக்சுவலா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதாவது அங்க ஆயர்பாடியில கிட்டத்தட்ட 5 லட்சம் கோபிகைகளுக்கு இந்த 10 கோபிகைகளை ஒரு உதாரணமா காமிச்சிருக்கா ஆண்டாளிங்க. எல்லாரையும் எழுப்பிண்டு இப்ப வாங்க போறா. எதுக்கு 10 அப்படிங்கிற நம்பர் சூஸ் பண்ணா அப்படின்னா நம்மளோட பெரியவாலாம் சொல்லியிருக்கா 10 இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களோட கோஆபரேஷன் இருந்தாதான் நம்ம பெருமாளை அடைய முடியும். இது எல்லாம் ஒருங்கிணைச்சு பெருமாளை போய் ஆதரிச்சாதான் நம்ம பெருமாளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றா. சோ பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம் இதெல்லாம் சேர்ந்து பெருமாள்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். அதனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப ஆண்டாள் பெருமாள்கிட்ட போறா அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இந்த 10 கோபிகைகளை எழுப்புறா இல்லையா, அந்த 10 கோபிகைகளையும் எழுப்புறது எல்லாரும் சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கணும். ஒருத்தரை கூட நம்ம இந்த ப்ராசஸ் விட்டுறக்கூடாது, இன்க்ளூசிவா பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கறதுனால ஆண்டாள் எல்லாரையும் எழுப்புறா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 10 பேரையும் எழுப்பிட்டு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட மனசு. அடுத்த இந்திரியம் மனசு. அந்த மனசு அலைபாயக்கூடிய மனசு. அர்ஜுனன் பகவத்கீதையில சொல்றான், கிருஷ்ணா என் மனசு வாயோர் இவ சுதுர்லபம் அப்படிங்கிற அந்த வாயு காத்தை எப்படி நம்ம அடக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த மனசை அடக்கிறதுக்கு என்ன வழி கண்ணா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கண்ணன் பெருமான் சொல்ற, நீ மனசை அடக்கலாம். எப்படி அடக்கலாம் அப்படின்னா அபியாசேனத்து கௌந்தேய வைராகியன அப்படிங்கிறார். அதாவது வைராகியம் வேணும், அபியாசம் பிராக்டிஸ் வேணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம மனசை அடக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரா. சோ இவாள்லாம் இப்ப தீவிரமா இந்த பாவை நோன்பு இருக்கா இல்லையா, பிராக்டிஸ் பண்றா. எல்லாத்தையும் அடக்கணும், நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணும், பெருமாள் சிந்தனத்துலதான் இருக்கணும், சத்சங்கத்துல இருக்கணும் அப்படின்ட்டு இவா எல்லாமே இப்ப பெருமாளை சேவிக்கிறா. அதனால இப்போ பெருமாளோட கோவில் வாசலுக்கு வந்துட்டாளாம். ஆக்சுவலா இவ வந்திருக்கிறது நந்தகோபாலனோட வீடு. நந்தகோபாலனோட வீட்டை எதுக்கு இவ பெருமாளோட கோவில்னு சொல்றா அப்படின்னா, கண்ணன் அங்க இருக்கான், கண்ணன் எங்க இருக்கானோ அதுதானே கோவில். அதனால இப்ப நந்தகோபாலனோட வீடு இவா எல்லாருக்கும் கோவில் ஆயிடுதான். அப்ப நந்தகோபாலன் யாரு அப்படின்னா பெருமாளை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவள் தான் நம்மளோட ஆச்சாரியன். அப்போ வாசல்ல இருக்காளே இவா 2 பேரும் யாரு, அவ ஆத்த காவல் காக்குறாளே அவ யாரு அப்படின்னா அந்த காவல்காரல்னா நந்தகோபாலனோட சீடர்கள் அப்படின்னு சொல்றா. நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இந்த மாதிரி பெருமாளுக்கு தன்னோட டிவோட்டீஸ ஏதாவது சொன்னோம்னா பிடிக்காது, அவ எல்லாரையும் நம்ம அவ்வளவு ரெஸ்பெக்டா நடத்தணும் அப்படின்னு நேத்திக்கு ஒரு கதை பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஆண்டாள் இந்த வாயில் காப்பான்கள்ட்ட பர்மிஷன் கேக்குறா. சோ நம்ம எல்லாருக்கும் உதாரணமா ஆண்டாள் இந்த இடத்துல காட்டுறா நம்மளுக்கு. இந்த பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நாயகனாய் நின்ற, நாயகன் அப்படின்னா லீடர், ப்ரொடெக்டர். நாயகனாய் நின்ற யாரு நம்மள ப்ரொடெக்ட் பண்றா, யாரு நம்மள லீட் பண்றா அப்படின்னா நந்தகோபாலன். அதாவது நம்மளோட நந்தகோபாலன் இருக்கான் இல்லையா, அவனோட கோவில் காப்பானே, வீட்டை காப்பானே அப்படின்னு சொல்ல, கண்ணன் அங்க இருக்கான் அதனால அதுதான் நம்மளோட கோவில். கோவில் காப்பானே, அந்த கோவிலுக்கே நீங்கெல்லாம் ப்ரொடெக்டர், அவன் எங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்டர். அப்பேற்பட்ட அந்த கோவிலோட ப்ரொடெக்டரா நீங்க 2 பேரும் இருக்கீங்களே வாயில் காப்பானே, நீங்க என்ன பண்ணுங்க, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திடவாய். இவ்வளவு அழகான இந்த மணிக்கதவம் இருக்கு இல்லையா, எங்களுக்கும் பெருமாளுக்கும் இடையில அது எதுக்கு, இப்ப அதை நீங்க தயவு செய்து கலந்துருங்கோ. ஆயர் சிறுமியரோமுக்கு இதோ நாங்க எல்லாம் ஆயர்பாடி சிறுமிகள் இல்லையா, அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அவன் என்னோட கண்ணை என்ன பண்ணிருக்கான், எங்கள்கிட்ட நேத்திக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான்,
இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா உனக்கு பறை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், தூயமாய் வந்தோம். நாங்க எல்லாரும் ரொம்ப பியூரா வந்திருக்கோம். இந்த மாதிரி திரிகால சுத்தி அப்படின்ட்டு மனோவா காயம் எல்லாம் அப்படியே கிளீனா ஃபுல்லா பெருமாளை பத்தி ஒண்டி நினைச்சுன்னு வந்திருக்கோம். தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. துயிலழ பாடுவான். இப்போ வந்து கண்ணன்ட்ட போயிட்டு நாங்க பாடணும், அவனை எழுப்பணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கோ, நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். இந்த மாதிரி வந்து வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படிங்கிறா. அதாவது இந்த வாசல்ல இருக்கிற வாயில் காப்பான் 2 பேரையும் ஆண்டாள் நம்மளோட தாயார் பூமாதேவி அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டா இந்த வாயில் காப்பான்கள். ஏன்னா இவாள்லாம் வந்து நந்தகோபாலனோட டிசைப்பிளாம், ஆச்சாரியனோட டிசைப்பிளாம். ஆச்சாரியன் எப்பேற்பட்டவன், பெருமாளே நமக்கு காட்டுறவன். அதனால இவா எல்லாரையும் வந்து அவ்வளோ ஒரு கரிசனத்தோட அவ்வளோ ஒரு பாசத்தோட அம்மா அப்படின்ட்டு அந்த ஒரு பக்தி. இந்த எங்க 2 பேருக்கும் இடையூறா இருக்கிற இந்த கதவை வந்து நீ நீக்கிட, எங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே வேண்டாம், இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் எல்லா இன்டரப்ஷன்ஸையும் தயவு செய்து விளக்கிடு அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இத வந்து தயவு செய்து நீ எனக்கு நீக்கிடு அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. சோ இதுல வந்து என்ன ஒரு ஹியூமிலிட்டி ஆண்டாள் நம்மளுக்கு டிஸ்க்ளோஸ் பண்றா. என்ன, வெளில இருக்கிற வாட்ச்மேன் தானே, நகருங்க, நாங்கெல்லாம் பார்க்கணும், நான் பூமாதேவி, நான் தாயார், நான் போய் அவனை பார்க்கறதுக்கு நீங்க என்ன அப்படின்லாம் எதுவுமே கேட்காம அம்மா நீதான் எங்களை சேர்த்து விடணும் அப்படின்ட்டு வாயில் காப்பான்ட்டு தன்னோட பொலைட்னஸ் ஹியூமிலிட்டி எல்லாத்தையும் எக்ஸிபிட் பண்றா ஆண்டாள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவாள்லாம் வாயில் காப்பால் தானே, நம்மளோட பர்பஸ் எதுக்கு இவாளுக்கு சொல்லணும் அப்படின்னு இல்லாம இவாள்கிட்ட சொல்றா, இங்க பாரு நேத்திக்கே கண்ணன் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், இந்த மாதிரி எங்களுக்கு பறை தர போறான், அதனால எங்களை பெர்மிட் பண்ணு அப்படின்ட்டு அவள்கிட்டயும் வந்து சுச்சுவேஷனை சொல்லி அப்படியே இன்க்ளூசிவா அவளோட சேர்ந்து இவளும் பெருமாளை சேவிக்க கூப்பிடுறா. சோ இதுல முக்கியமான விஷயம் வந்து, இதுக்கு முந்தின பாசுரத்துல நம்ம பார்த்தோம், நானே தான் ஆயிடுகன்னு ஆண்டாள் எப்படி தன்னோட ஹியூமிலிட்டிய டீச் பண்றா அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து லீடிங் பை எக்ஸாம்பிள், தானே வந்து தான் கத்து கொடுத்த ஹியூமிலிட்டிய பிராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கிறா நம்மளோட ஆண்டாள். இதுல முக்கியமான விஷயம் வந்து டீம் ஒர்க்க பத்தியும் காட்டுறா. எல்லா தோழிகளையும் கூட்டா, தோழிகள் மட்டும் இல்லாம வாயில் காப்பானோடையும் இப்ப சேர்ந்துக்கிறா. இப்ப உள்ள போய் மத்த வாயிலாரையும் எழுப்ப போறா. அதனால டீம் ஒர்க், ஹியூமிலிட்டி எல்லாத்துக்கும் வந்து உதாரணமா இருந்து ஆண்டாள் இந்த பாசுரத்துல நமக்கு நிறைய விஷயம் கத்துறா. சோ இதனால வந்து இந்த வாயில் காப்பான்கள் எல்லாரையும் தன்னோட சேர்த்துனதுனால வந்து எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாம அந்த ஒரு பாசமான கதவு இவாளுக்கு வழி விட்டு பெருமாளை அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் கோஆபரேட் பண்ணானா ஆச்சாரியனை சேவிக்கலாம், ஆச்சாரியர் ஹெல்ப் பண்ணா பெருமாளை சேவிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சொல்றான், இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது அர்ஜுனா. ஆனா நான் ஏன் தெரியுமா எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்றேன், ஏன்னா எல்லாரும் நான் பண்ணிட்டேன் அதனால அது கரெக்ட் நினைச்சுட்டு என்ன மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதனால அவளுக்கு நான் எக்ஸாம்பிளா இருக்கணும், அதனால நான் எல்லா கடமையும் பண்றேன் அப்படின்னு கண்ணன் பெருமான் சொல்றான். அதே மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்றா, ஆண்டாள் டைரக்டா பெருமாள்கிட்ட போய் இருக்கலாம், எதுவுமே பண்ண வேணாம். ஆனா ஆண்டாள் என்ன பண்றா, ஹம்பிளா இருக்கணும், தானும் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும், தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாதான் மத்தவா எல்லாரும் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து காட்டுறா. என்ன பண்றா, வாயில் காப்பான்ட்ட பெர்மிஷன் கேட்கிறா. சோ சாதாரணமா நம்ம கோவிலுக்கு போனா டைரக்டா போய் பெருமாள் சன்னதியில சேவிக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து வாசல்ல சேவிச்சுட்டு வரணும், அப்புறம் அந்த திஜஸ்தம்பத்தை சேவிக்கணும், பிரதட்சணமா தான் வரணும், ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாரையும் சேவிக்கணும், தாயார சேவிக்கணும், அப்புறம் தான் பெருமாள்கிட்ட போகணும். இது வந்து ஒரு ரூல் இருக்கு. சோ ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு அதை வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். டைரக்டா பெருமாள்கிட்ட போய் சேவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ப்ரொசீஜரை நம்மளுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அடுத்த ஃபியூ பாசுரம்ல வந்து எப்படி ஒவ்வொருத்தரையா எழுப்புறா அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜரை கத்துக்கிறதுக்கான ஒரு லெசன். இப்ப பூமாதேவியான ஆண்டாள் நம்மளுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா இல்லையா, இந்த மாதிரி ப்ரொசீஜர், பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து நிறைய நம்மளோட எல்டர்ஸ் என்ன சொல்லுவான்னா, பூமாதேவி கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு. அதாவது பூமாதேவி அப்படிங்கிற தாயார் நம்மளுக்கு பூமி லோகமா இருக்கா இல்லையா. சோ இந்த பூமாதேவிய நம்ம வந்து நம்மளோட தாய் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
நம்மளோட தாயை வந்து நம்ம டெய்லி காலால மொதிக்கிறோம், அவ மேல ஏறி நடக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வந்து ரோட்ஸ் லே பண்ணது, அவளை குத்துறது, அவளை அவ்வளோ பாடுபடுத்துறோம். ஆனா பூமாதேவி வந்து அப்படியே ஒரு அபோர்ட் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமையின் சிகரமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிக்கிறாங்க, நம்ம குழந்தைகள் அப்படின்ட்டு. ஆனா இது என்னன்னா, நம்ம வந்து தன்னோட அம்மா அப்படிங்கறத நம்மளும் அப்பப்போ அவளுக்கு காட்டணும். அந்த கேர்டசி வந்து நம்ம மறந்து போயிடுறோம். அவளோட வாத்சல்யம் இருக்கு நம்மளோட குழந்தைகள் அப்படின்ட்டு. ஆனா நம்ம வந்து பூமாதேவி வந்து நம்மளோட தாய், அவளை அசுத்தப்படுத்த கூடாது, அவளை தூய்மையா வச்சுக்கணும், அவளை வந்து நம்ம நன்றி செலுத்தணும், அவளுக்கு கிராட்டிடியூட் காட்டணும் அப்படிங்கறத நம்ம மறந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்றா. அதாவது அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளோட ரிவர்ஸ் இந்த நிலைமையில இருக்கு. நம்மளோட மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஓசோன்ல ஓட்ட போட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து நம்மளோட கிராட்டிடியூட வந்து பூமாதேவி கிட்ட காமிக்காம இருக்கிறதுனால தான் அப்படின்பா. அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, பூமாதேவிய காலங்காத்தால சேவிச்சுட்டே தான் எழுந்துப்பான். அதாவது மார்னிங் எழுந்துக்கும் போது தாயார வந்து வணங்கிட்டு தரைய வந்து தன்னோட கைய வந்து தரையில வச்சு கண்ணில் ஒத்திண்டு அப்புறம் தான் வந்து காலால வந்து பூமாதேவிய தொடுவாளாம். அது வந்து இந்த மாதிரி நான் உன் மேல பாதம் பதிக்க போறேன், வேற வழி இல்ல, அப்பதான் நான் வந்து வேலையெல்லாம் பண்ண முடியும், நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும், நீ வந்து என்னை சமைச்சுக்கோ, நீ எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சாரியும் சொல்லிட்டு தேங்க்யூவும் சொல்லிட்டு தான் வந்து பூமாதேவியில டெய்லி ரொட்டீன் பண்ண ஆரம்பிப்பாளாம். சோ அதுக்கு வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் கூட இருக்கு. சமுத்திர வசனே தேவி பர்வத ஸ்தனமண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் சமக்ஷமே அப்படின்ட்டு. அதாவது இந்த விஷ்ணுவோட பத்னியான பூமா தேவியே நான் வந்து உன்னை வணங்குறேன், உனக்கு வந்து இங்க இருக்கிற ஓஷன்ஸ் எல்லாமே நீ உன்னோட துணியாகும், இந்த மாதிரி இங்க இருக்கிற மலை எல்லாமே வந்து நீ பியூட்டிஃபுல்லா அடான் பண்ணிட்டு இருப்ப, நான் வந்து உன் மேல என்னோட காலை வச்சு ஆகணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அந்த பூமாதேவிட்ட மன்னிப்பும் கேட்டு நன்றியும் சொல்லிட்டு நம்மளோட டேயை தொடங்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. இது பண்ணும்போது என்ன பண்ணுவா அப்படின்னா வந்து நம்மளோட கையால தரையில தொட்டுட்டு கண்ணில் ஒத்தின்ட்டு அதுக்கப்புறம் வந்து காலால தரைய தொடுவா அப்படின்னு சொல்லுவா. மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் அட்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலங்காத்தால ஒருத்தர் பெட்ல இருந்து காலை கீழே வைக்கிற டயத்துல நடக்கிறது, பேரலிட்டிக் அட்டாக்கும் காலை கீழே வைக்கிற டயத்துல நடக்கிறது அப்படின்லாம் சொல்றா. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா தப்பான டிரான்ஸ்பர், இந்த வேண்டாத எலக்ட்ரிசிட்டி வந்து தப்பா டிரான்ஸ்பர் ஆயிடுது அப்படின்ட்டு. காலோட கை ரொம்ப சேஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ இந்த காலோட கை சேஃப் அப்படிங்கறதுல நம்மளோட ஆன்சஸ்டர்ஸோட ஒரு கிரேட்னஸ், அவளோட விஷன் தெரியறது பாருங்க. அவள முதல்ல தரையில கைய வச்சு கண்ணில் ஒத்திண்டு அப்புறம் தான் காலை வச்சா. சோ இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா கையால ஆயிடுத்து, அப்புறம் தான் காலை வச்சா. நம்ம அது தெரியாம இப்ப முதல்ல காலை வச்சோம் அப்படின்னா we are more prone to paralysis and heart attacks அந்த மாதிரி. அதனால பூமாதேவியை சேவிக்கிறதுக்கும் ஆச்சு, நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆச்சு. அதனால கைய முதல்ல தரையில வச்சு பூமாதேவிட்ட வந்து தேங்க்யூ சாரி சொல்லிட்டு ஒரு கிராட்டிபிகேஷனோட அந்த டே ஆரம்பிச்சா அந்த டேயே ரொம்ப நல்லா இருக்கும். சோ இது வந்து ஆண்டாள் நம்மளுக்கு கத்து கொடுக்கிற ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து ஆண்டாள் கிட்டே காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஆண்டாள் வேற இல்ல, பூமாதேவி வேற இல்ல இல்லையா. ஒரு சின்ன கதை. ஒரு சமயம் வந்து தேவாஸ்க்கும் அசுராஸ்க்கும் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கான். அந்த யுத்தம் போது ரொம்ப அப்படியே யுகங்கள் தாண்டி போயிட்டு இருக்கான். ஏன்னா தேவாஸோட டைம் ஸ்பேனும் நம்மளோட டைம் ஸ்பேனும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லையா. அதனால அவ்வளவு வருஷங்கள் வந்து அவ ரெண்டு பேரும் யுத்தம் பண்றாளாம். ஆனா யாருமே வின் பண்ணலையா, தேவாஸும் வின் பண்ணலையா, அசுராஸும் வின் பண்ணலையா. சோ இவ ரெண்டு பேரும் பிரம்மதேவாட்ட போய் கேட்கிறாள், இந்த மாதிரி பிரம்மதேவா நீங்க தான் எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், எங்க ரெண்டு பேர்லயும் யார் ஜாஸ்தி பவர்ஃபுல், ஏன்னா நாங்க யாருமே வின்னும் பண்ணல யாருமே லூஸும் பண்ணல, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாளாம். உடனே பிரம்மா வந்து சரி நான் வந்து உங்க எல்லாருக்கும் டின்னர் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவாஸ்க்கு ஒரு இடத்துல டின்னர் ஹோஸ்ட் பண்ணாலாம், அசுராஸ்க்கு ஒரு இடத்துல டின்னர் ஹோஸ்ட் பண்ணாராம். பண்ணதுக்கு முன்னாடி ஏன்னா இவளை இப்போ அவ்வளோ வருஷம் யுத்தம் பண்ணி ரொம்ப டயர்டா எக்ஸாஸ்டடா ஃபெட்டிக்டா இருக்கா இல்லையா. சோ அப்படியே ஒரு சம்சுவஸ் டின்னர் அங்க ஸ்ப்ரெட் பண்றாராம். அப்புறம் ஒரே ஒரு ரூல் சொல்றாராம். ஒரே ஒரு ரூல் என்னன்னா, நீங்க யாருமே உங்க முட்டிய வந்து மடக்க கூடாது, உங்களோட எல்போ வந்து பெண்டே ஆக கூடாது, ஆனா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாராம். சோ இப்போ அசுராஸ் என்ன பண்றாளாம், அப்படி ட்ரை பண்றாளாம், முடியலையா, சாப்பாடை தூக்கி போடுறாளாம், மேல போடுறாளாம், கீழே போடுறாளாம், கோவம் வருதான், எங்க பார்த்தாலும் சாப்பாடு, அப்படியே அந்த இடமே கலைவரமா இருக்கு. ஆனா எல்லாரும் பயங்கர ஹங்கிரியா இருக்காளாம், ஃபெட்டிக் ஆயிடுறாளாம். இந்த தேவாஸ் யோசிச்சாலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டுன்னு.
சோ தன்னோட கை மடங்காம இருக்கணும்ட்டு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இந்த எல்போவே மடங்காம ஸ்ட்ரெயிட் அதே டிஸ்டன்ஸ்ல இன்னொருத்தரை ஃபீட் பண்ணலாம். அவ இவாளை ஃபீட் பண்ண, இவ அவளை ஃபீட் பண்ண, எல்லாருமே நல்லா சாப்பிட முடிஞ்சது அப்படின்ட்டு ஒரு சின்ன கதை சொல்வா. இதுல என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் ஒர்க். நம்மளால சில விஷயம் முடியும், இன்னொருத்தரால சில விஷயம் முடியும். அதனால எல்லாரோட ரிசோர்ஸஸும் கம்பைன் பண்ணா the total will be a lot more than the sum அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அது ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணா ஒவ்வொருத்தரும் தனியா எவ்வளவு பண்ண முடியுமோ அதை நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு இருக்குமோ அதோட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதனால ஸ்மால் திங்ஸ் டோன்ட் ஆட் அப், தே மல்டிப்ளை அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இந்த மாதிரி எல்லாரோட எஃபர்ட் கொஞ்சம் 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 இருந்தாலும் அதோட எண்ட் ரிசல்ட் பார்த்தோம்னா ரொம்ப நிறைய இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் இங்க டீம் எஃபர்ட் எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வாயில் காப்பானையும் தன்னோட ஃபோல்டுல ஆட் பண்ணிட்டு. இப்ப நான் இந்த முழு பாசனம் ஒரு வாட்டி சேவிக்கிறேன். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.